ஹாய் ஆல், வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் அண்ட் vlogs தமிழ். இன்றைக்கி ஒரு அழகான வால் டெக்கர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. A4 ஷீட் எடுத்துக்கோங்க, அதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே ஃபோல்ட் பண்ணதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த வால் டெக்கர் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மொத்தம் 10 ஸ்டிக்ஸ் தேவை. இப்போது ஒரு பென்சில் எடுத்து அதை அப்படியே நான் ரோல் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணி லாஸ்ட்டில் வர எட்ஜை வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு 2 ஸ்டிக் எடுத்துகிட்டு அதுக்கு கம் போட்டு ஒட்டிக்கோங்க. அதே மாதிரி இன்னி 2 ஸ்டிக்கை எடுத்து அதையும் ஒட்டிடுங்க. அதே மாதிரியே இப்போ நம்ம ரோல் பண்ண ஸ்டிக்ஸ் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா 18 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒட்டின 2 ஸ்டிக்ஸையும் வந்து கார்னரில் வந்து க்ராஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ அது ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு பேப்பர் கட் பண்ணி அதையும் நான் ஒட்டிக்கிறேன். ஒரு 2 ஸ்டிக்ஸ் தனித்தனியாக எடுத்து கார்னரில் ஒட்டிடுங்க. ஒட்டுற மாதிரியே ஒட்டிடுங்க. இது காயட்டும். இப்போ வந்து 7x7 மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கிளியர் ஷீட் எடுத்து அதை ஹார்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். நான் வரைஞ்சதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதை ஒரு ஒயிட் ஷீட்டில் அதை ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி ஷேப் வர மாதிரி அதுக்கு மேலே ஒரு லேயர் வர மாதிரி ஒயிட் ஷீட்டையும் கட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி 6x6 மெஷர்மெண்ட்டில் 3 ஹார்ட் எடுத்திருக்கேன். அதையும் அதே மாதிரி ஒயிட்டுக்கு மேலே வச்சு ஒட்டுற மாதிரி கட் பண்ணி ஒயிட் அண்ட் ரெட் வர மாதிரி ஓட்டிடுங்க. ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா 7x7 கட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் பார்த்திங்கன்னா 6x6 மெஷர்மெண்ட்டில் நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் அது தொங்குற மாதிரி ஒட்டிடுங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திருப்பி அதை இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிடுங்க. ஒரு பெட்டல் ஷேப்பு ட்ரா பண்ணதை கட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கிடைக்கும். இப்போ ஏதாவது ஒரு இது மட்டும் லைன் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்னொரு பெட்டல் மேலே வச்சு ஒட்டிடுங்க. இந்த ஃப்ளவரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் 7x7 பண்ணேன். இந்த ஒயிட் ஃப்ளவரோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 6x6. அதையும் அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இப்போ அந்த ரெட் ஃப்ளவருக்குள்ளே கம் போட்டுட்டு இந்த ஒயிட் ஃப்ளவரை அதுக்கு மேலே வச்சுட்டு ஸ்கெட்ச் வச்சு சென்டரில் ட்ரா பண்ணிடுங்க. இப்போ நான் அதை ஒட்ட போகிறேன். பெரிய ஹார்ட்டும் அந்த பெரிய ஃப்ளவரும் நம்ம மேலே ஒட்டிக்கலாம். இப்போ கீழே ஸ்டிக்ஸ் எல்லாம் ஒட்டிக்கலாம். மொத்தம் 4 ஸ்டிக்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டிடுங்க. இப்போ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 6x6 மெஷர்மெண்ட்டில் ஒரு ஷீட்டில் ஒரு சிம்பிளான பட்டர்ஃப்ளை நான் வரைஞ்சி அதை கட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். இப்போ வந்து அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பிளாக் கலரில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இப்போ அது இந்த சைடும் வந்து ஒட்டிக்கிறேன். நான் இப்போ அந்த ஃப்ளவர்லேயே வந்து சின்ன ஃப்ளவர் நான் மேக் பண்ண போகிறேன். இதோட மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 5x5 சென்டிமீட்டர். இந்த மாதிரி வந்து ஒரு 6 ஃப்ளவர்ஸ் பண்ண போகிறோம். நான் இப்போ கட் பண்ண ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நான் அவுட்லைன் பிளாக் கலரில் கொடுக்க போகிறேன். இந்த ஃப்ளவருக்கு அவுட்லைன் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா கட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டல் மேல் ஒரு பெட்டல் வச்சு ஒட்டிடுங்க. இதை வந்து அப்படியே எடுத்து நம்ம மேலே அதை ஒட்டிக்க வேண்டியது தான். அதே மாதிரி திருப்பி வச்சுட்டு அந்த ஹார்ட்டையும் கரெக்டாக அசம்பிள் பண்ணிவிட்டு ஒட்டிடுங்க. இப்போது அது வந்து ஹேங் பண்ணுறதுக்காக நான் த்ரெட் கட் பண்ணி
அதையும் வந்து பின் பக்கமாக திருப்பி ஒட்டிக்கிறேன். அது ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸும் பேப்பரும் வந்து நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.